சென்னை மெட்ரோ ரயில் வந்து 2வது ஸ்கீம் நாங்களே பண்ணிக்கிறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிச்சு. அவங்க வந்து அந்த வெப்சைட்ல நான் கண்ணால பார்த்துருக்கேன். தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் இருந்துச்சு. அப்புறம் இவங்களால பண்ண முடியல. அவங்க மேலே கேட்டு காசு கொடுத்து அவங்க பண்ணிட்டாங்க. அதில் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அது வந்து 60% 246 கோடி ரூபா வந்து 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்து 14,900 கோடி ரூபாய் மதிப்புல 50 ஆண்டுகளுக்கான வட்டியில்லாத கடன் கொடுத்துருச்சு. 15,000 கோடி ரூபாய். 15,000 கூட அவங்களே ஒரு வார்த்தை சொல்றாங்க. நிதியமைச்சராக இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. 50 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. இது வந்து முதல்ல வட்டியில்லா கடன், 50 வருஷக்கான கடன். ஆனா நீங்க சொன்ன அந்த சென்னையில வைஷ்ணவா காலேஜ் நடந்த நிகழ்ச்சியில ரொம்ப அதை கொடுக்க வேண்டியது கூட இல்லைன்னு. அப்போ 15,000 கோடி ரூபாய் தனி, சரிங்களா? அதுக்கப்புறம் கேரண்டி இல்லாமல் வீடு கட்டி கொடுக்குற பிரதமருடைய சுவநிதி திட்டத்து மூலமா 4 லட்சம் வட்டி கொடுக்கறது 4 லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு பலன் கொடுத்துருக்கு. அவங்க வந்து கடன் கொடுக்குறாங்க. 4 லட்சம் சாலையோர வியாபாரிகளுக்கு பிரதமருடைய சுவநிதி திட்டம். எந்த கேரண்டியும் கிடையாது. இவங்க போய் நான் வந்து சென்னையில மெரினா பீச்சில் நான் வந்து ரோட்ல கடை வச்சிருக்கேங்க அப்படிங்கிறதுக்கு மாநகராட்சிக்கு ஒரு வரி கட்டுவாங்க. 50 ரூபா 100 ரூபான்னு. அதை போய் காட்டினா பேங்க்ல போதும். அப்படி வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை 4 லட்சம் பேர்.